இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி, நீங்க சம்பந்தி மாப்பிள்ள தானே? ஆமாங்க, நான் ஒரு மருமகன் தான். அவங்க என் ஒய்ஃபு அமராவதி. நீங்களும் அங்கதான் இருக்கீங்களா? அதாவது வீட்டோட மாப்பிள்ளையா? பொண்ணை கல்யாணம் பண்ண இடத்துல தங்குற மாதிரியான கேவலம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. மாமனார் மாமியார் நல்லா பாத்துக்குவாங்க. அவங்க பெத்த மக மாதிரி உங்களை பாத்துக்கலாம். அப்படிதான் பாத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம சுயமா இருக்கணும்ல. அப்பதான் பொண்ணு எடுத்த வீட்டுல நமக்கு மரியாதை. தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அப்பா, சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்கப்பா. இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காதுப்பா. என்ன பேசுற? பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். அப்ப நான் அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பிடுவா மாமா? மாமா, எதுக்கு கோவப்படுறீங்க? சாப்பிடுங்க. அப்பா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பேசாம சாப்பிடுங்க ப்ளீஸ். ஆமாங்க, நீங்க சாப்பிட்டு முடிங்க. நான் எதுவும் தப்பா சொல்லலையே, நல்ல விஷயம் தானே சொல்றேன். தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் பேசுனது உங்க யாரையாவது காயப்படுத்திருந்தா மன்னிச்சுக்கங்க. நீங்க ஏன் அவர்கிட்ட என்ன பத்தி சொல்லல? என்ன சொல்லணும்? ஜனனி மலேசியா பிரதமர்னு சொல்லலாமா? காவேரி, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. காவேரி, சரி அண்ணி, நான் பேசல. இங்க பாரு, நடந்ததை நான் முன்னாடியே அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அவர் அன்னைக்கே கிளம்பி வந்திருப்பாரு. என் பொண்ணுக்கு நீதானே தாலி கட்டின, அப்போ நீதான் துளசிக்கு புருஷன், துளசி உனக்கு பொண்டாட்டி, வாழ வைன்னு சண்டை போட்டிருப்பாரு. பிரச்சனை வேண்டாம் தான் சொல்லல. இப்ப கூட அப்படிதானே சொல்றாரு. அவரு தானே சொல்றாரு. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லையே. அப்புறம் நீ ஏன் என்கிட்ட கோவப்படுற? சும்மா பேசாதீங்க. அப்பா அப்பான்னு கொஞ்சுறீங்க. விஷயத்த சொல்ற மாதிரி சொல்லி இருக்கணும்ல. சொல்லாம விட்டது உங்க தப்பு தானே. சொல்லதான் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. இனிமேதான் சொல்லணும். அவரு திடீர்னு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஏன் சொல்லாம வந்தாராம்? அண்ணி, இவங்க கிட்ட சாரி சொல்ல வந்ததே தப்பு. வாங்க நீ போலாம். வாங்க. இரு. அப்பா வந்ததுனால சிவா உனக்கு இல்லைன்னு ஆயிடாது. சிவா உன் சிவாதான். சிவா உன் புருஷன் தான். நீதான் சிவாக்கு பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் உனக்கு எந்த விதத்திலயும் போட்டியா வரமாட்டேன், சரியா? துளசி அண்ணியோட அப்பா போற வரைக்கும் அவர் கண்ணுல சிக்காம ரூம்குள்ளேயே தயவு செஞ்சு அடங்கி இருங்க. இல்ல, நான் தான் சிவாவோட பொண்டாட்டி, அவர் எனக்கு புருஷன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை தான் பெருசாகும். அப்புறம் வேற மாதிரி தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். புரியல. வேற மாதிரினா என்ன மாதிரி? காவேரி, கொஞ்சம் அமைதியா இரு. இப்படி பேசினா எப்படி நீ சும்மா இருக்கிறது? நம்மளும் புரியுற மாதிரி விவரமா தானே சொல்றோம். திரும்ப திரும்ப லூசு மாதிரி பேசினா தப்பு இல்லையா? என்ன சொன்ன? காவேரி, நான் உனக்கு அண்ணி. பாத்து பேசு. அண்ணிங்கிறது போஸ்டிங் இல்ல. அன்பா இருந்தாதான் அண்ணி, இல்லனா ஜஸ்ட் சிவாவோட பொண்டாட்டி. சிவா எனக்கு அண்ணன், அவ்வளவுதான். கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இன்னும் 3 நாள் தானே. 3 நாளைக்கு சிவா எனக்கு துளசி அண்ணி தான் பொண்டாட்டி. அப்படிதான் இந்த வீடும் நடந்துக்கும். புரியுதா? இல்ல, விருப்பம் இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேனா? தாராளமா போய் சொல்லுங்க. பிரச்சனை துளசி அன்னைக்கு இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை. இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணி வாங்க. அண்ணி, அண்ணி. காவேரி, இவளுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஐயோ, ஒரு தெளிவும் வேண்டாம். அவங்க ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு அம்மாஞ்சு கிடையாது அண்ணி. அம்முக்கு நீ வாங்கன்னு சொல்றல்ல, வாங்க அண்ணி. காவேரி, இரு.
ஏன் ப்ளீஸ். ஏய் வா என்ன இதெல்லாம்? வா சொல்றேன் வா. ரெடி அங்கிள், கிட்ட வாங்க. ரெடி? ஜனனி நீ ரூமுக்கு போ, நான் சிவாவை அனுப்பி வைக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இப்பவே அனுப்புங்க, இல்லனா நான் போக மாட்டேன். ஜனனி சொன்னா கேளு, இப்ப நீ ஏதாவது பேசினா உண்மை தெரிஞ்சிரும். தெரியட்டும், தெரிஞ்சாதான் நல்லது. இப்பவே சிவாவை வர சொல்லுங்க, இல்லனா நான் உள்ள போய் கைய புடிச்சு அவனை இழுத்துட்டு போயிருவேன். அது பரவாயில்லையா? நீ உள்ள போய் சிவா கைய பிடிச்சி இழுத்தன்னா எல்லா விஷயத்தையும் பேச வேண்டியிருக்கும், பாத்துக்க. பேசுங்க, அப்பதானே பல உண்மைகள் வெளியே வரும். ஆமா, துளசியை நீ ஏமாத்தி கர்ப்பமாக்கின பாரு, அந்த உண்மை வெளியே வரும். பரவாயில்லையா? சொல்லு, எல்லா உண்மையும் சொல்லட்டுமா? இங்க பாருங்க, இப்படியெல்லாம் மிரட்ட கூடாது, அது தப்பு. அப்புறம் என்ன? ஆ? அவர் போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்து தொலைய. சிவாவை என்ன துளசி முழுங்கிடுவா போறா? என் ஹஸ்பண்ட் அந்த ரூம்குள்ள விட்டுட்டு நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அப்படின்னா உன் புருஷனுக்கு நீ குழந்தை பெத்துக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் பண்ண இப்படி பண்ண? குழந்தை பெத்துக்கிறதுக்கு அவளை வச்சிருக்கல, அது மட்டும் நியாயமா? சொல்லு. மாப்பிள, நீங்க ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. துளசி உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? அப்பா, எனக்கு தூக்கம் வருது. உங்களுக்கு வேற ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அங்க போய் தூங்குங்க. காலையில நம்ம கண்டிப்பா பேசலாம். என்னம்மா நீ? அப்பா எவ்வளவு ஆர்வமா மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் துளசியை பிடிக்கும்? துளசி தனக்குன்னு எதுவுமே யோசிச்சதில்லை. எப்பவுமே இந்த குடும்பத்துக்காகவே யோசிப்பாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துக்காக எதை வேணாலும் தாங்கிப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. எல்லாத்துக்கும் மேல பெரியவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு துளசினா உசுறு. மாப்பிள்ள, நீங்க சொல்லும் போது கண்ணு கலங்குது. ஆனா எல்லாத்துக்கும் மேல பொண்டாட்டி அவங்க இவங்கன்னு மரியாதையா பேசுறீங்களே, அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, நீங்க போய் தூங்குங்க. குட் நைட். இத பாரு, மாப்பிள்ளை ஏன் உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. உனக்கே மாப்பிள்ளை பிடிக்கும்னு நீ சொல்லவே இல்லையே.